குழம்பில் உப்பு அதிகமாகிவிட்டால் கவலை வேண்டாம், சரிசெய்ய சில வழிகள் இதோ. எலுமிச்சை சாறு. கொஞ்சம் எலுமிச்சை சாறை பிழிந்து குழம்பில் சேர்த்து கலக்கவும். எலுமிச்சை சாற்றின் புளிப்பு சுவை உப்பின் காரத்தை சமன்படுத்தும். மாவு உருண்டை. கொஞ்சம் மாவை சப்பாத்தி மாவு போன்றது குழைத்து சிறிய உருண்டையாக செய்து குழம்பில் போடவும். 2 முதல் 3 நிமிடங்கள் கொதிக்க வைத்து பின்னர் எடுத்துவிடவும். மாவு உருண்டை உப்பை தன் உள்ளே இழுத்து கொள்ளும். விரட்டுண்டு. குழம்பில் ஒரு சிறிய துண்டு விரட்டை போட்டு 1 முதல் 2 நிமிடங்கள் கொதிக்க வைத்து எடுத்துவிடவும். விரட்டுப்பை உறிஞ்சுவிடும். ஆனால் அதிக நேரம் வேண்டாம், இல்லையெனில் விரட்குழம்பில் கரைந்துவிடும். வேக வைத்த உருளைக்கிழங்கு. 2 முதல் 3 உருளைக்கிழங்குகளை வேக வைத்து அவற்றை குழம்பில் சேர்க்கவும். உருளைக்கிழங்கு